நம்ம என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காரும் போது நம்மளோட மைண்ட் மட்டும் ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை அகைன் அண்ட் அகைன் ரீப்ளே பண்றது, நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்ன பேசணும், இந்த ஒரு விஷயம் இப்படி போயிருமா, நாளைக்கு இது இப்படி மாறிடும், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது. தட் இஸ் கால்டு ஓவர் திங்கிங். அண்ட் ஆனஸ்ட்லி ஓவர் திங்கிங்கிறது தட் இஸ் எக்ஸாஸ்டிங். இந்த மாதிரி ஒரு ஓவர் திங்கிங்ல நீங்க இருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். யூ கேன் கம்ப்ளீட்லி rewire your mind from overthinking with 60 days. So let's watch this video. ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங்னா என்னங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட காசஸ் என்ன, அது உங்களோட லைஃப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதுலேருந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வெளியே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் கம்ப்ளீட்டாக ரொம்ப தப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்கிறது தட்ஸ் அ திங்கிங் டூ மச். ஒரு விஷயத்தை பற்றி ஜாஸ்தி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆக்சுவல் மீனிங்கே ஒரு விஷயத்த தப்பான வழியில திரும்பி திரும்பி நம்ம யோசிச்சு பார்க்கறது. நீங்க ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட மைண்ட் ஏதாவது ஒரு ஸ்டோரிஸை, ஏதாவது ஒரு சினாரியோஸை, இல்ல ஏதாவது ஒரு வரிஸை, அது நடந்திருக்காது, ஆனா அதை பத்தி உங்களோட மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இந்த டைம்ல உங்களோட மைண்ட் சொல்லும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ தப்பா பண்ணிட்டேன்னா மொத்த உலகமே முடிஞ்சு போயிருங்கிற அளவுக்கு. அண்ட் அந்த பர்டிகுலர் டைம்ல தான் நீங்களே உங்ககிட்ட இந்த மாதிரி பல கேள்வியை கேட்டு வச்சிருப்பீங்க. நான் ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிட்டா என்ன பண்றது, இல்ல இதுக்கெல்லாம் நான் டிசர்வ்டோ இல்லையோ, ஆம் ஐ நாட் இனஃப், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட மைண்ட் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கும். இனி சிம்பிளா ஓவர் திங்கிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு கார்ல உட்காந்துட்டு ஒரே டைம்ல ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் கொடுக்குற மாதிரி. நீங்க எங்கேயும் மூவ் ஆயிருக்க மாட்டீங்க, ஆனா உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். அண்ட் இதை விட இதோட ஸ்கேரியஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ரியலைஸே பண்ணாம ஒரு ஹேபிட்டா மாத்தி வச்சிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்குங்கிறத சொல்றேன். ஒன்ஸ் நீங்க ஓவர் திங்கிங்கிற ஒரு ட்ராப்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பீஸ், கான்ஃபிடன்ஸ், ஈவன் ஹெல்த்தா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் ஸ்டார்ட் லூசிங் யுவர் ஸ்லீப். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ப்ராப்ளம்ஸை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைனாலும். அண்ட் மோர் தென் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட பிரெயின் வாட் இஃப்ங்கிற ஒரு மோட்ல போய் செட் ஆயிரும். ஓவர் த டைம்ல ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் ஆன்சைட்டியாவே மாறிடும். அது செல்ஃப் டவுட், ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் ஈவன் டிப்ரெஷனா இருந்தாலுமே அந்த டைம்ல தான் நம்ம எல்லாரும் பண்ற ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதுக்கான ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டு பர்ஃபெக்டான ஒரு மூமெண்ட்காக வெயிட் பண்றது. பட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, தட் இஸ் ஹவ் ஓவர் திங்கிங் ஸ்லோலி கில்ஸ் யுவர் ப்ராக்ரஸ். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ப்ராப்ளம்ங்கிறது நம்ம ஜாஸ்தி ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுனால கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை பத்தி ப்ராப்பரான டிரெக்ஷன் இல்லாம யோசிக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் நம்மள ஃபியருங்கிற ஒரு ஸ்டேஜ்ல போய் நிறுத்தும். அது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபியர் ஆஃப் நாட் பீங் இனஃப். நம்ம ஒரு எக்ஸாமை எழுதியிருக்கவே மாட்டோம், அந்த எக்ஸாம் நடக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் ஒருவேளை அந்த எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்ம தப்பான ஆன்சர் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை நமக்கு தெரியாத கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் சம்டைம்ஸ் இது நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட நடக்கலாம். இப்போ நம்மளோட சைல்டுஹுட் இல்லை ஏதாவது ஒரு பாஸ்ட் மெமரிஸே எடுத்துக்கிட்டா, யாராச்சும் ஒருத்தங்க நம்மள வேல்யூவே இல்லாமல் ட்ரீட் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷன்லையோ, பர்சனல் லைஃப்லையோ, இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ ரிஜெக்ஷனுங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மைண்டு தான் இப்போ இருந்து நீ சேஃபா பிளே பண்ண ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதனாலேயே நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்றோம் அப்படின்னா, அது நமக்குள்ள இருக்கிற லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸா கூட இருக்கலாம், இல்ல சில டைம் லேக் ஆஃப் கண்ட்ரோலா கூட இருக்கலாம். when life feels uncertain, our mind tries to control by thinking excessively. இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில சோஷியல் மீடியாவை கூட இதுக்கு ஒரு ஃபியூவல்னு சொல்லலாம். நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அதுல இருக்கிறவங்களையும் அதுல இருக்கிற லைஃபையும் நம்ம கூட கம்பேர் தான் பண்றோம். அதோட நம்ம நிறுத்துவோமா? கிடையவே கிடையாது. அதை வச்சு நம்மளோட வார்த்தை நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. பட் உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன் அண்ட் யுவர் மைண்ட் செட். இந்த ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே half of the battle you won. ஓகே டன். இப்போ நம்ம ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பார்க்கலாம்.
Now let's get into the real part. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 டேஸ்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு 6 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் சொல்றேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. That will really helps you to reprogram your mind. First thing, awareness. இத ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஓவர் திங்க் பண்ணும்போது அதை நீங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் கேட்ச் யுவர் செல்ஃப். அது உங்களோட மைண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப லூப் மோட்ல யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைம்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க, இப்போ இந்த விஷயத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா லெட் இட் கோ அண்ட் உங்களோட தாட்ஸை எழுத ஆரம்பிங்க. ஜேர்னலிங்ங்கிற ஒரு விஷயம் உங்களோட மைண்டை எம்டியா மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க அதை யோசிச்சுட்டே உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறத விட. ஸோ பி அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 டேஸ். இப்போ ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா practice mindful breaks. இத next 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. just take short pauses throughout your day. அது ஒரு 5 minutes deep breathing இல்ல stretching or even ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா உட்காரதா கூட இருக்கலாம். உங்களோட பாடியை காமா நீங்க வச்சுக்கிட்டாவே உங்களோட மைண்ட் அதை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். பீஸ்ஃபுல் மைண்டுங்கிறது இட் டசன்ட் மீன் சைலண்ட் மைண்ட். இட் மீன்ஸ் a mind that does not get lost in your thoughts. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ரீப்ளேஸ் வாட் இஃப் வித் வாட் நவ். எப்போல்லாம் உங்களோட மைண்ட் ஒருவேளை இது தப்பா போயிருமோங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் நம்ம வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அது இந்த உலகத்துல இல்லாத விஷயமா இருந்தாலும் நம்மளோட மைண்ட் கண்ட்ரோலே இல்லாம அந்த தாட்ஸ்குள்ள எல்லாம் போயிடும். அண்ட் அந்த வாட் இஃப்ங்கிற ஒரு கேள்வியில இருந்து தான் உங்களோட ஓவர் திங்குங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயம் தான் இட்ஸ் அ பெஸ்ட் கியூர் ஃபார் ஓவர் திங்கிங். அண்ட் த மோர் யூ மூவ் த லெஸ் யுவர் மைண்ட் ஹேஸ் டைம் டு வாண்டர். ஸோ இனிமேல் எப்போல்லாம் வாட் இஃப்ங்கிற ஒரு கொஸ்டினை வச்சு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதை நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் லிமிட் மென்டல் நாய்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹாவ் டு ரெடியூஸ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். நம்ம சாதாரணமாகவே என்ன பண்றோம், இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கணும், இது எல்லாத்தையும் ரீசனா வச்சுட்டு நிறைய பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு விஷயம், நீங்க ஓவர் திங்க் பண்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு அன்ஃபாலோ த பேஜஸ் ஆர் பீப்புள் ஹூ ட்ரிகர்ஸ் யுவர் கம்பேரிசன் அண்ட் காசிப்புங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. And negative news and unnecessary drama. It will definitely protect your mental space like it's your home. Because it is. Fifth step, reconnect with yourself. Just do things which makes you feel alive. அது புக்ஸை ரீட் பண்றது, வாக்கிங் போறது, இல்ல ப்ரே பண்றது, ஆர் சன்ரைஸ் ஆர் சன்செட்ஸ் பார்க்கறது, நேச்சரை ஃபீல் பண்றது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றது அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யோர் செல்ஃப் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே சொல்லணும்னா ஓவர் திங்குங்கிற விஷயம் உங்ககிட்ட இருந்தே உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். நீங்க ஆக்சுவலாகவே என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையா, உங்களை நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ பண்றீங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்க, இந்த மாதிரி ரொம்ப அழகான லைஃப்ல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ஓவர் திங்குங்கிற விஷயம் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். பட் we have to rebuild the connection. அது மற்றவங்க கிட்ட கிடையாது, உங்ககிட்டயே. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்லோவா கைண்டா ஹம்பிளா உங்ககிட்ட ரீபில்ட் பண்ண ஆரம்பிங்க. 6th ஸ்டெப், ரீஃப்ரேம் யோர் தாட்ஸ். உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ்னு ஒரு விஷயம் வரும்போது அது கூட ஃபைட் பண்றதை நிறுத்திட்டு அதை ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாட் இஃப் ஐ ஃபெயில்னு சொல்லி நீங்க யோசிக்கும் போது ஈவன் நான் ஃபெயில் ஆயிட்டாலும் அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்குவேங்கிற ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் யாராச்சும் ஒருத்தங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்ன டிஃபைன் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லி யோசிங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளால தாட்ஸுங்கிற ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ண முடியாது, பட் யூ கேன் சூஸ் ஹவு டு ரெஸ்பாண்ட். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டெப்பையும் 10 டேஸ்க்கா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதோட ரிசல்ட் எப்படி மாறும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு நாள் எந்திரிக்கிறீங்க, அன்னைக்கு உங்களுக்குள்ள எந்த ஹெவினஸும் இல்லை. யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் வித்தவுட் தி இன்னர் வாய்ஸ். அதை இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்றதை விட இன்னர் நாய்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஸ்டெப்பையும் டவுட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி ஃபீல் அட் பீஸ்.
நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. யூ வில் நோட்டீஸ் யூ ஸ்டார்ட் டு லிவ் இன் தி ப்ரெசன்ட் மூமெண்ட். அந்த டைமில் உங்களோட டெசிஷன் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் யூ பிகின் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அகெயின். யூ வில் ஸ்டில் ஹாவ் தாட்ஸ் இன் யுவர் மைண்ட், பட் தட் டஸ் நாட் கண்ட்ரோல்ஸ் யூ எனி மோர். பிகாஸ் நம்மளோட கோலே திங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது கிடையாது, ஒரு விஷயத்த ரொம்ப பீஸ்ஃபுல்லாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் லைஃப் சென்டென்ஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு ஹேபிட். நம்ம எந்த ஹேபிட்டையும் எப்போனாலும் நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியும். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான். ஆனா ஆஃப்டர் த 60 days யூ வில் மீட் காமர், ஸ்ட்ராங்கர் அண்ட் த நியூவஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். And the most important thing, that version that lives, acts and feels free. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.